Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Assalatu wassalam ala ibadihi alladhina istafa. Khususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa alihi wa sahbihi ajma'in amma ba'd. வேதக்காரர்களான கிறிஸ்துவர்கள் யூதர்கள் இந்த எகிப்தை பற்றி கூறும்போது அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி, அல்லாஹு தாலாவுடைய சட்டம், இதற்கு எதிராக ஒரு பட்டணத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் ஷினார் தேசத்துல நம்ரூத் டவர் ஆஃப் பாபில்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை உருவாக்கினான். ஆனால் அப்போ உள்ள காலத்தில் அந்த மிஷன் ஃபெயிலியர்ல தான் போய் முடிந்தது. அங்குள்ள மக்களுடைய பாஷைகள் மாற்றப்பட்டதால் அந்த ஷினார் தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கும் மைக்ரேட் ஆகி போறாங்க. பைபிள் ரெவல்யூஷன் அப்படிங்கிற சாப்டர்ல 17வது அத்தியாயம் 10லிருந்து 11 வரைக்கும் அந்த வசனங்கள்ல அந்த ஷினார் தேசத்துல ஃபெயிலியர் ஆக்கப்பட்ட அந்த ஆட்சியை மிருகம் அப்படின்னு குறிப்பிடுது. அந்த மிருகத்துடைய ஆட்சியில 7 தலைகள் தோன்றும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. வேதக்காரர்கள் அந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த 7 தலைகள் கொண்ட அந்த மிருகம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, அதில் முதல் தலை எகிப்து சாம்ராஜ்யத்தை குறிக்குது, இரண்டாவது தலை அசிரியா தேசம், மூன்றாவது தலை நியோ பாபிலோன் அப்படின்னு சொல்லுவாங்க, நெபுகத் நேச்சர் மூலமா உருவாக்கப்பட்ட பாபிலோன், நான்காவதாக மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், ஐந்தாவதாக கிரேக்க சாம்ராஜ்யம், ஆறாவதாக ரோம சாம்ராஜ்யம், ஏழாவதாக தஜ்ஜால் மூலமா வரக்கூடிய புதிய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேதக்காரர்களை பொறுத்தவரையில இந்த பீஸ்ட் மிருகம் அப்படின்னு குறிப்பிடுறது ஒரு கொடிய ஆட்சி அதிகாரத்தை குறிக்கிறது அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஷினார் தேசத்துல ஒரு சாத்தானி ஆட்சியை நம்ரூத் உருவாக்கணும்ல, அதாவது அல்லாஹு தாலாவிற்கு எதிராக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் உருவாக்கணும். அங்க ஃபெயிலியர் ஆன அந்த ப்ராஜெக்ட் திருப்பி 7 விஷயமா இந்த உலகத்துல உருவாகும். அதுல முதல்ல அந்த கொடிய ஆட்சி எந்த நாட்டுல உருவாகும்னு சொன்னா எகிப்து சாம்ராஜ்யத்தில் உருவாகும். இரண்டாவதாக அசிரியா தேசம், மூன்றாவதாக பாபிலோன், நாலாவதாக மேதிய பெர்ஷியா, ஐந்தாவதாக கிரீஸ், ஆறாவதாக ரோம், ஏழாவதாக ஒரு புதிய கிங்டம் உருவாகும். அது தஜ்ஜாலுடைய அடிப்படைக்கு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போன்று இந்த மிருகம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. அதே போன்று குர்ஆன்லயும் வருது. குர்ஆன்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா, சூரா நம்ல் 27வது அத்தியாயம் 82வது வசனத்துல வைதா வக்கால் கவுலு அலைஹிம் அஹ்ரஜினா லஹும் தாபத்தன் மினல் அர்தி. இந்த வசனத்திற்கு முன்பு உள்ள வசனங்களை படிச்சு பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னா, அதுல பனி இஸ்ரவேலர்களை பத்தி தான் அல்லாஹு தாலா சொல்லிட்டு வந்திருப்பான். இந்த 82வது வசனத்துல அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான், அவர்கள் மீது, அதாவது பனி இஸ்ரவேலர்கள் மீது நம்முடைய கவுல், அதாவது வாக்குறுதி நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டால் நாம் அவர்கள் மீது இந்த பூமியில் இருந்து ஒரு மிருகத்தை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். ஏன் இந்த மிருகத்தை வெளிப்படுத்துறோம் சொன்னா, மக்கள்ல நம்முடைய வசனங்களை யார் உறுதியாக நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு உணர்த்தும். இது எப்படின்னு சொன்னா, கடைசி காலகட்டத்தில் இஸ்ரேல்ல தஜ்ஜால் அறைவான பிறகு கிறிஸ்துவர்கள் ஒரு சில கூட்டம் இவன் தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போயிருவாங்க. யூதர்கள் ஒரு சில கூட்டம் அவங்களுடைய வேதத்துல குறிப்பிடப்படக்கூடிய அந்த மஸ்ஸாயா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதே போன்ற முஸ்லிம்கள்ல யாரெல்லாம் பொருளாதாரத்துக்காக வேண்டி அந்த இஸ்ரேலோட அமெரிக்காவோட எல்லாம் ஒப்பந்தம் போட்டாங்களோ, அதாவது மேற்கத்திய நாடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய வஹாபி அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய முஸ்லிம்களை சொல்றான். இந்த 3 கூட்டத்தில் உள்ள மக்களுமே தஜ்ஜால் பின்னாடி போயிருவாங்க. அவர்களை பார்த்து தான் அல்லாஹு தஆலா சொல்றான், யாரெல்லாம் நம் வசனங்களின் மீது உறுதியாக நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களை தெளிவாக எடுத்து காட்டிரும், பார்த்தாலே தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுதான் இந்த பைபிள்ல 7வது தலை என்று குறிப்பிடப்படக்கூடிய அந்த மிருகம் இருக்குல்ல, அந்த 7வது தலையாக குறிப்பிடப்படக்கூடிய அந்த மிருகத்தை தான் அல்லாஹு தஆலா சூரா நம்ல்ல குறிப்பிடுகிறான் என்று ஒரு சில இஸ்லாமிய அறிஞர்களும் சொல்றாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடக்கூடிய சஹீஹுல் முஸ்லிம்ல 2901வது செய்தியா பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்ற அபுதாவுதுல 4311வது செய்தியா பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள்ல நடக்கக்கூடிய 10 அடையாளங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல மேற்கிலே சூரியன் உதிக்கும், அதன் பிறகு இந்த பூமியிலே ஒரு மிருகம் தோன்றும் அப்படின்னு போட்டிருக்கும். அந்த மிருகம் தான் இந்த சூரா நம்ல்ல குறிக்கக்கூடிய அந்த மிருகத்தை குறிக்குதுங்கிற மாதிரியும் ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு சில முஸ்லிம்கள் அந்த மிருகம் அப்படிங்கிறது டைரக்டா ஒரு மிருகம் தான் வரும், அது ஆட்சியை குறிக்காது அப்படிங்கிற மாதிரியும் விளக்கம் கொடுக்குறாங்க. நான் இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் நிலவுது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த கருத்துக்களை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன்னு சொன்னா, அந்த ஷினார் தேசத்துல எழுப்பப்பட்ட டவர் ஆஃப் பாபில், அதாவது ஃபெயிலியர் ப்ராஜெக்டா முடிஞ்சது, மறுபடியும் 7 தலைகள், அதாவது 7 எம்பையரா உருவாகும் சொல்லிட்டு வேதக்காரர்கள் சொல்றாங்க. அதுல முதல் எம்பையரா எதை மென்ஷன் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த எகிப்து சாம்ராஜ்யத்தை தான் மென்ஷன் பண்றாங்க. ஏன்னு சொன்னா, மற்ற சமுதாயமான ஆது சமூகமா இருக்கலாம், சமுது சமூகமா இருக்கலாம், இவர்களும் ஃபித்னா செஞ்சாங்க. ஆனா அதிகமா இருந்தது எங்கன்னு கேட்டுக்கிட்டா இந்த எகிப்து சாம்ராஜ்யத்துல தான். அது மட்டும் இல்லாமல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு சாம்ராஜ்யமாக திகழ்ந்தது இந்த எகிப்து சாம்ராஜ்யம் தான். அதுலேயும் குறிப்பாக எப்போ மிகுந்த பலம் வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யமாக மாறுதுன்னு சொன்னால், இந்த கிப்தியர்கள் ஹெக்சாசியர்களை வீழ்த்திய பிறகுதான் அவங்க மிக சிறந்த ஒரு பலம் வாய்ந்த சமுதாயமாக மாறுறாங்க. இப்போ ஹெக்சாசியர்களை வெற்றி கொண்ட பிறகு ஒட்டுமொத்த எகிப்து சாம்ராஜ்யத்துக்கும் மெம்பிஸ் அப்படிங்கிற ஊர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது தலைமை பீடமாக திகழ்கிறது.
கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விக்கிரக வழிபாடுகள் அந்த ஊரில் இருந்ததுன்னு சொல்லிட்டு நவீன அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த மெம்பிஸ் அப்படிங்கிற ஊரில் தான் கிட்டத்தட்ட 20 பிரமிடுகள், அதே போன்று இந்த கிரேட் ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது சிங்கத்துடைய உடலில் மனிதருடைய தலையை வைத்ததை போன்று இருக்கும். அதே போன்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌனுடைய சிலை, இந்த எல்லா ஆன்டிகொன்டி ரிலிக்கு இப்போ எகிப்தில் காட்சி அளிக்கப்படுது. அதே போன்ற நவீன தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த எகிப்தில் எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய ஆன்டிகொன்டிக்ஸ் ரிலிக்ஸ் எல்லாமே குரானில் இருக்கக்கூடிய வரலாறுகள், பைபிளில் இருக்கக்கூடிய வரலாறுகளை உண்மைப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது ஏற்கனவே ஃபிரௌன் அப்படிங்கிற பெயர் அந்த எகிப்து சாம்ராஜ்யத்தில் மன்னராக உட்காரக்கூடிய அந்த பொறுப்பை குறிக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். எகிப்து ஆட்சி செய்ததில் நிறைய ஃபிரௌன்கள் இருக்காங்க. அதில் குரானில் வரக்கூடிய ஃபிரௌன், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌன், அந்த ஃபிரௌனுடைய உண்மையான பெயர் என்ன அப்படிங்கிறதுல உலமாக்களுக்கு மத்தியில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதில் பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரா யூனுஸ்ல 92வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான், ஃபல்யௌமனு நஜ்ஜீக பி பதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா. இதில் அல்லாஹு தாலா ஃபிரௌனை பற்றி சொல்லியிருப்பான், உன்னுடைய உடலை உயர்த்தி பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு உன்னுடைய உடலை அத்தாட்சியாக வைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி அத்தாட்சியை கொடுத்த பிறகும் கூட ஒரு சில மக்கள் அதை அலட்சியப்படுத்துவாங்கங்கிறதையும் சொல்லியிருப்பான். இந்த வசனம் ஒரு முத்தஷாபிஹாத்தான வசனம். இந்த வசனத்திற்கான விளக்கத்தை அதற்குண்டான டைம் பீரியட் வந்த பிறகு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எதனால் அல்லாஹு தாலா அந்த உடலை உயர்த்தி வைப்போம்னு சொல்கிறான், அதே போன்று அதற்கு பின் வரக்கூடிய மக்களுக்கு உன்னுடைய உடலை அத்தாட்சியாக நாம் ஆக்கி வைப்போம்னு அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். இந்த வசனத்தினுடைய முன்னறிவிப்பு எப்போ நடக்குதுன்னு சொன்னால், கரெக்டாக 1898வது வருடத்தில் ரெட் சி, அதாவது செங்கடல்னு சொல்லுவாங்க, அந்த கடலுடைய கரையில் ஒரு பாடி ஒதுங்குது. அந்த பாடி எந்த விதத்திலையுமே மம்மிஃபை பண்ணப்படலை, அதே போன்று எந்த ஒரு பாக்ஸ்லையுமே அது உள்ளே வைக்கலை. அப்படியே அந்த பாடி நேக்கடாக அந்த கரையில் ஒதுங்குது. உடனே ஆர்கியாலஜிக்கல் டீம் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிறாங்க. அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில ஸ்கேனு, டிஎன்ஏ டெஸ்ட்டு, அதே போன்று ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடு, இது எல்லாத்தையும் வச்சு இந்த பாடி எந்த காலத்தில் வாழ்ந்த உடல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாக கிட்டத்தட்ட 13வது செஞ்சுரி பிசியில் வாழ்ந்த ஒரு மன்னனான ராம்சிஸ், அதாவது 2வது ராம்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்படுது. அதே போன்று இன்னொரு நவீன அறிஞர்கள் சொல்கிறாங்க, இது ராம்சிஸ் உடைய மகன், அவன் ஃபிரௌனா இருந்தா அவனுடைய உடல் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான ஆய்வாளர்கள் இது ராம்சேஸ் உடைய உடல்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நவீன அறிந்து கொள்ளுதலை அடிப்படையாக வைத்து தான் நிறைய இமாம்கள் இந்த ஃபிரௌனுடைய பெயர் ராம்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5 விஷயத்தாலையுமே அந்த பாடியை எதுவுமே பண்ண முடியல. ஸோ அல்லாஹு தாலா குரானில் 10வது அத்தியாயம் 92வது வசனத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த செய்தியை இந்த விஷயம் உண்மைப்படுத்துது. அதன் அடிப்படையில் இந்த ஃபிரௌனுடைய பெயர் ராம்சேஸ், 2வது ராம்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கருத்து. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த பாடி எப்போ கிடைக்கப்படுதுன்னு சொன்னால், யூதர்களை ஃபுல்லாக ஜெருசலத்துக்குள்ளே குடியமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1897வது வருடத்தில் ஜியோனிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுது. அந்த ஆர்கனைசேஷனுடைய மெயின் அஜெண்டாவே என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையுமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாத்தையுமே ஒன்றாக ஜெருசலத்தில் குடியமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூமெண்ட் உருவாகுச்சு. இந்த ஜியோனிஸ்ட் மூமெண்ட் உருவான அந்த அடுத்த வருஷத்துல தான் செங்கடல்ல ரெட் சீல கிட்டத்தட்ட 3000 வருடங்களாக உள்ள இருந்த அந்த டெட் பாடியை அல்லாஹு தாலா வெளியில கொண்டு வரான். எதற்கு அல்லாஹு தாலா 3000 வருஷம் கழித்து இந்த நேரத்தில் கரெக்டாக வெளியில கொண்டு வரான்னு சொன்னா, அல்லாஹு ஆலம் இந்த யூதர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அந்த நாளை ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த பாடியை வெளியில கொண்டு வரான். இப்படி ஒரு கொடுங்கோலான மன்னன்ட்டு இருந்து உங்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்கள் இதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளாத வரை நீங்கள் இந்த ஜெருசலத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்படி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் யெகோவாவுடைய கோவ பார்வைக்கு ஆளாவீங்க, அதாவது அல்லாஹு தாலாவுடைய கோவ பார்வைக்கு ஆளாவீங்க அப்படிங்கிறத உணர்த்துறான். ஆனால் அந்த கட்டளையை மீறி 1945க்கு மேலிருந்து யூதர்கள் படிப்படியாக இந்த ஜெருசலத்தில் குடியமர்றாங்க. இதில் மக்களை திசை திருப்பணும்னு சொல்லிட்டு தான் ஹிட்லரை வச்சு ஒரு சில உண்மையான யூதர்களை கொலை செய்து மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய யூதர்களை ஃபுல்லாக ஜெருசலத்தில் குடியமர்த்துறாங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், பால்ஃபோர் டிக்ளரேஷன் 1917 அதில் நடந்ததெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தோன்னா இன்னும் தெளிவாக புரியும். ஸோ அங்கே எல்லா இன்சிடெண்ட்டையும் வைத்து பார்த்தோன்னு சொன்னால் அங்கே கரை ஒதுங்கினது ஃபிரௌனுடைய உடல் தான் என்று நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த ஜெருசலம் இஸ்ரேலாக உருவான பிறகும் கூட ஒரு சில யூதர்கள் அந்த நாட்டுக்கு போகாமல் இருக்கிறாங்க. இந்த யூதர்கள் யாருன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொள்ளவில்லை, ஆனால் அவர்களுடைய வேதத்தை அவங்க தெளிவாக பின்பற்றுவாங்க.
இப்போ அவர்களுடைய வேதத்தில் என்ன போட்டிருக்குதுன்னு சொன்னால், ஒரு இறை தூதர், அதாவது ஒரு மிகப்பெரிய இறை தூதர் வராத வரையில் நீங்கள் அந்த ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்குது. அந்த இறை தூதரை அவங்க மஸ்ஸாயா அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம உலுல் அஸ்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாளைக்கு தஜ்ஜால் வந்த பிறகு இந்த வேதத்தை பின்பற்றக்கூடிய யூதர்கள்லாம் அந்த தஜ்ஜாலை மஸ்ஸாயான்னு நினச்சி போய் ஏமாந்துருவாங்க. அதே போன்று கிறிஸ்துவர்கள் இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏமாந்துருவாங்க. முஸ்லீம்கள் அவங்க அக்கீதால ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவிப்பு செய்கிறாங்கல்ல, அதாவது எனக்கு பிறகு நீங்கள் இணை வைத்து, அதாவது எல்லாருமே முஷ்ரிக்கா நீங்கள் மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் பயப்படலை. நீங்கள் வஹன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார ஆசையில் நீங்கள் மூழ்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பற்றி முன்னறிவிப்பு செஞ்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் முஸ்லீம்களில் யாரெல்லாம் பொருளாதாரத்திற்காக அமெரிக்கா இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்களோ அவங்களும் போய் ஏமாந்துருவாங்க. ஓகே, லெட் மீ கண்டினியூ. இஸ்லாம் அல்லாத வரலாற்று நூட்களில் ராம்சிஸை பற்றி என்னெல்லாம் போட்டிருக்குதுன்னு சொன்னால், இந்த எகிப்து சாம்ராஜ்யத்தில் நிறைய ஃபிரௌன்கள் வந்திருக்கிறாங்க. அதில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு மன்னர் யாருன்னு சொன்னால் அது இந்த ஃபிரௌன் ராம்சிஸ் தான். தன்னுடைய 14வது வயதினிலே இந்த ஒட்டுமொத்த எகிப்து சாம்ராஜ்யத்துக்கும் இவன் தான் ஃபிரௌன். கிட்டத்தட்ட 66 ஆண்டுகள் அந்த ஊரை ஆட்சி செய்திருக்கிறான் என்று நவீன ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மனைவிகள் இவனுக்கு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு மனைவிகள் இருந்தாலுமே இவன் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான்னு சொன்னால் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்களை நவீன அறிஞர்கள் நெஃபர்டாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கருத்துக்களில் நெஃபர்டாரி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்குது. அதே போன்று இந்த ராம்சிஸ் மற்ற ஃபிரௌன்கள் எப்படி கலைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அதை விட ஒரு படி அதிகமாகவே அவனுடைய காலத்தில் அவன் அதிகமாக கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அவனுடைய ஒவ்வொரு செயல்களுமே எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அவன் இறந்த பிறகும் கூட அவனை பற்றி இந்த உலகம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டான். அதனால் அவனுடைய காலத்தில் அதிகமான சிற்பங்கள், சிலைகள், அவன் செய்த போர்களில் கூட அவன் இறந்த பிறகு அதை பற்றி மக்கள்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டான். அவன் எப்படி ஆசைப்பட்டானோ அதே போன்று இப்போவும் நடந்துகிட்டு இருக்குது. அவனை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த கூட்டம் எல்லாருமே இவனை தான் ஒரு எடுத்துக்காட்டாக பேசுவாங்க. அதே போன்று இறை தூதர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இவனை மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக பேசுவாங்க. அதே போன்று இவனுடைய காலத்தில் தான் எகிப்தில் அதிகமான கோவில்கள் கட்டப்படுது. அந்த கோவில்கள் எல்லாமே அவனுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்களை தான் அடிப்படையாக வைத்து கோவில்கள் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக நெஃபர்டாரி டூம், அது இப்போவும் எஜிப்டில் இருக்குது. அந்த இடம் இருக்கிற இடத்தையே வேலி ஆஃப் குயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போன்ற நைல் நதிக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட கோவில்கள், கட்டிடங்களை கட்டியிருக்கிறான். நைல் நதி நாகரிகம் செழிப்பாக வாழ்ந்த காலங்களில் இவனுடைய காலத்தை தான் சொல்லுவாங்க. அதே போன்று இந்த ஃபிரௌன் எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கிறான்னு சொன்னால், அவன் மணிக்கு ஒரு முறை அவனுடைய காலணிகளை மாற்றிக்கொண்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அரண்மனையில் செருப்பு செஞ்சு கொடுக்கறதுக்கு நிறைய வேலைக்காரங்களை வச்சுருந்தான். அவன் எகிப்தில் இவ்வளவு கோவில்கள் கட்டுவதற்கு முக்கியமான காரணமாக எது பார்க்கப்படுதுன்னு சொன்னால், இந்த ராம்சிஸ் ஆட்சியில் அமர்வதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஹெக்சாசியர்கள் இந்த ஃபிரௌனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு அடிமையாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹெக்சாசியர்களான அமலேக்கியர்களுக்கு கீழே தான், அதாவது அமைச்சர் வேலையாக யூதர்கள்லாம் பார்த்துருக்குறாங்க. இப்போ ஹெக்சாசியர்கள் எப்படி அடிமைகளாக மாற்றப்பட்டாங்களோ அதே போன்று யூதர்களும் அடிமைகளாக மாற்றப்படுறாங்க. இப்போ அதன் பிறகு 200 வருடங்களுக்கு அப்புறம் அக்கேனட்டன் சொல்லிட்டு ஒரு ஆட்சியாளர் வராரு. இவரும் எகிப்து சாம்ராஜ்யத்திலிருந்து வந்த ஒரு ஃபிரௌன் தான். இவர் அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், கோபுரங்கள், பிரமிடுகள், குறிப்பாக அந்த பிரமிடில் இருக்கக்கூடிய சமாதிகள், ஒரு சில கோவில்களில் இருக்கக்கூடிய சிலைகள், சிற்பங்கள், இந்த எல்லா அடையாளங்களையுமே, எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களையுமே அடித்து உடைக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் எகிப்தில் எந்தவித கோவில்களையும் கோபுரங்களையும் பார்க்க முடியாது. இதற்கு என்னதான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அந்த எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்த யூதர்களுடைய கொள்கையான இஸ்லாத்தை இந்த அக்கேனட்டன் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஏன்னு சொன்னால், இந்த யூதர்களுடைய கொள்கையான இஸ்லாத்தில் தான் இந்த கோவில்கள், அடையாளங்கள், சிலைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அல்லாஹு தாலா சட்டத்தை போட்டிருப்பான். எகிப்தியர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கிப்தியர்களுடைய மதத்தில் அப்படி சிலைகள், சமாதிகள் இதெல்லாம் இடிக்கணும்னு சொல்லிட்டு எந்தவித விஷயமுமே இல்லை. ஸோ இந்த அக்கேனட்டன் யூதர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் செஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கு பிறகு 100 வருடத்திற்கு அப்புறம் தான் இந்த ராம்சிஸான இந்த ஃபிரௌன் வந்திருக்கிறான். இவன் அக்கேனட்டன் செய்த எல்லா சீர்திருத்தத்தையுமே மறுபடி சீர்குலைக்க நிறைய கோவில்கள், கோபுரங்கள், அதே போன்ற நைல் நதிக்கு பக்கத்தில் நிறைய கோவில்கள், நிறைய பிரமிடுகள், அடையாளங்கள் எல்லாத்தையுமே கட்ட ஆரம்பிக்கிறான். இந்த ராம்சிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஃபிரௌனுக்கு நிறைய மனைவிகள் உண்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த மனைவிகளில் இவனுடைய தங்கையையும் இவனுடைய மகள்களையும் இவனே திருமணம் முடித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ராம்சிஸ்னு சொல்லக்கூடிய ஃபிரௌன் செய்த போர்களை பற்றி இப்போது பார்க்கலாம். இவன் எகிப்து தேசத்தை தாண்டி ஷாம் தேசத்திலையும் இவன் போர் செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு நவீன ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க.
இவன் போர் செய்வதற்கென்றே தனியாக ஆர்ம்ஸ் ஃபேக்டரி, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, வெப்பன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியே வச்சிருந்தான். அந்த ஃபேக்டரியிலிருந்து வாரத்திற்கு 1000 கேடயங்கள், 200க்கும் மேற்பட்ட சேரியட்ஸ் உற்பத்தி செய்யப்படும். இது மட்டும் இல்லாமல் வேற நாட்டில் நிறைய மெர்சினரிஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்ற நாடுகளில் ரெண்ட்டுக்கு நிறைய ஆர்மிஸை அஃபோர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று ஜாசூஸ் சிஸ்டம் முதல்ல கொண்டு வந்தது இவன் தான். அதாவது மற்ற நாடுகளில் உளவாளிகளை உளவு பார்ப்பதற்கு வைத்திருந்தான்னு சொல்லிட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவன் செய்த மிகப்பெரிய போர்களில் ஹாமுடைய வம்சத்திலேருந்து வந்த ஹிட்டைட்ஸ் ஆர்மி, அதாவது அப்போ உள்ள காலங்களில் எகிப்து சாம்ராஜ்யம் எப்படி பெரிய வல்லரசாக இருந்துச்சோ அதே போன்று டர்க்கி, சிரியா, லெபனான் அந்த சைடில் ஹிட்டைட்ஸ் ஆர்மி தான் பெரிய வல்லரசு நாடாக இருந்தது. எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் இப்போ எப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரிய வல்லரசு நாடாக இருக்குது, அதே போன்ற அப்போ உள்ள காலத்தில் இந்த எகிப்திய சாம்ராஜ்யமும் இந்த ஹித்தியர்களும் பெரிய வல்லரசு நாடாக இருந்தாங்க. இப்போ இந்த எகிப்தியர்களுக்கும் ஹித்தியர்களுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கு. அந்த போர் பேர் தான் பேட்டில் ஆஃப் காதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த எகிப்தியர்களுடைய படையை தலைமை தாங்கியது ஃபிரௌனான ராம்சிஸ் II தான் தலைமை தாங்குறான். அதே போன்று ஹித்தியர்களுடைய படையை தலைமை தாங்கியது முவட்டாலி II அப்படின்னு சொல்லப்படுது. நவீன ஆய்வாளர்கள் சொல்றாங்க இதே போன்ற ஒரு போரை இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் வரலாற்றில் நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது இப்போ உள்ள காலங்களில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோதுனா எவ்வளோ பெரிய பின்விளைவுகள் ஏற்படும், அதே போன்று அப்போ உள்ள காலத்தில் இந்த 2 வல்லரசு நாடும் மோதியதில் மிகப்பெரிய லெவலில் கேஷுவாலிட்டிஸ் உருவாச்சு. இந்த போரில் ராம்சிஸ் உடைய படையில் டோட்டலி 16,000 இன்ஃபென்ட்ரிஸ் அண்ட் டோட்டலி 4,000 சேரியட்ஸ் பயன்படுத்தப்பட்டது. அதே போன்று ஹித்தியர்களுடைய படையில் டோட்டலி 40,000 இன்ஃபென்ட்ரிஸ் அண்ட் 10,000 சேரியட்ஸ் பயன்படுத்தப்பட்டது. இந்த போரோட இறுதியில் யாருமே ஜெயிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாலும் உண்மையிலே இந்த போரில் யார் ஜெயிச்சான்னு சொன்னால் ஃபிரௌனான ராம்சிஸ் தான் சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் இந்த போருடைய இறுதியில் ஹித்தியர்கள் புறமுதுகு காட்டி ஓடியதால் உண்மையிலே இந்த போரில் ஜெயிச்சது ராம்சிஸ் தான் சொல்லப்படுது. இப்போ இந்த ஃபிரௌனான ராம்சிஸ் அந்த போரை ஜெயிச்சதுனால அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பெருமை வந்து விட்டது. தன்னை எதிர்க்க இந்த உலகத்தில் ஆளே கிடையாதுங்கிற மாதிரி அவன் கர்வம் கொண்டான்.